கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். ஹாப்பி நியூ இயர். இந்த நாளில் விசேஷமாக ஆண்டவர் எங்களுக்கு பேசின வாக்குத்தத்தத்தை குறித்து அது விரிவாய் பேசணும்னு நான் நினைக்கிறேன். எசேயா 54ஆம் அதிகாரம் வசனம் 2-3 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஆமென். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. இந்த ஆண்டவர் கூடாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஆவியில் ஆண்டவர் காமிச்ச காரியங்கள் என்னன்னாக்கா, ஆண்டவர் நமக்கு உங்களுக்கு கொடுத்த தரிசனங்கள், உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அது உங்கள் சிந்தையில் என்றைக்குமே ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை நம்ம லைட்டாக எடுத்துப்போம். ஆனால் அதுக்கு ஒரு பெரிய பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸ் என்னன்னு தெரியாமல் இருக்கும்போது அதை நம்ம லைட்டாக எடுத்துக்கும் போதும் அது என்ன நோக்கத்துக்காக அந்த வார்த்தை நம்மளை நோக்கி வந்ததோ அதனுடைய திட்டங்கள் இன்கம்ப்ளீட்டாக நிறைவேறாமல் போயிடுது. இப்போ கூடாரம்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, கூடாரம்னாக்கா இங்கிலீஷில் ஒரு ரூஃப்னு போட்டிருக்கு. ரூஃப்னாக்கா சம்திங் ஓவர் அவர் ஹெட், சம்திங் ஷெல்டர், ஒரு நம்ம தலைக்கு மேலே நமக்கு ஷேடோவாக, நம்ம நிழலாக, வெயிலுக்கும் மழைக்கும் குளிருக்கும் பாதுகாக்கிற ஒரு இடம். இங்கே ஆண்டவர் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. எனக்கு ஆவியானவர் அதை பேசும்போது எப்படியா சொன்னார்னாக்கா, உங்கள் வாழ்க்கையை ரூல் பண்ணுற அப்படின்னாக்கா உங்கள் சிந்தையில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமோ தேவன் கொடுத்த தரிசனமோ எந்த அளவில் இருக்கோ அந்த அளவுக்கேற்ற ஃப்ரூட்டை தான் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கேற்ற பிளெஸிங்ஸை தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பைபிள்லேருந்து நம்ம பார்க்கணுன்னாக்கா, ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைக்கும் போது அவர் ஒருவனாய் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது, நீ வா, நான் அவனை பெரிய ஆதி ஆகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீ ஆபிரகாமை உன் தேசத்தையும் உன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்போ ஆபிரகாமுடைய நீடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தை. அப்போ ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, ஒரு குழந்தை இருந்தால் அவருடைய நீடு அவரோட நீடு அதுதான். அவருக்கு சந்ததி இல்லை, ஒரு குழந்தை இருந்தால் அவரோட நீடு சந்திக்கப்படும். ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம், தேவனுடைய இன்டர்வென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே அழகாக ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, நான் அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஸோ இந்த பெரிய ஜாதி ஆகுவேன்ற பிக்சர் ஆபிரகாமுக்குள்ளே இல்லை. அப்போ அது அவரால் சில நேரம் ஏற்றுக்கொள்கிறாரு, சில நேரம் ஏற்றுக்கொள்ள முடியல, அவர் தடுமாறுறாரு. அதுக்கப்புறமா ஆண்டவர் அவருக்கு சொல்கிறாரு, திரும்ப 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, நீங்கள் என்னோட பேசுகிறீங்க, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கனே, எனக்கு என்ன தருவீங்க, எனக்கு என்ன செய்வீங்க, நீங்கள் என்னோட பேசுகிறதெல்லாம் சரி, ஆனால் எனக்கு நான் இன்னும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. மறுபடியும் அவருடைய குறைய ஆண்டவர் அவர்கிட்ட வைக்கிறாரு. அப்போ ஆண்டவர் மறுபடியும் அவருக்கு சொல்கிறாரு, நீ வெளியே வானத்தை அண்ணாந்து பாரு, இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உன்னால் என்ன கூடுமா, இதெல்லாம் என்ன கூடுமானால் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். கடல் மண்ணை கையில் எடுத்து பாரு, மணலெல்லாம் என்ன கூடுமானால் உன் சந்ததி இவ்வளவு பெரிதாக இருக்கும். அப்போ இங்கே தேவ சித்தத்தை நான் அதை உங்களுக்கு நான் ரிலேட் பண்ணி காமிக்கிறேன். நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னாக்கா, இன்னைக்கு ஒன்று கிடைச்சா நம்மளுடைய லைஃப் பீஸ்ஃபுல்லாக போகும், இது இருந்தால் நம்ம இந்த காரியம் நல்லபடியாக நடந்துச்சுன்னா என் லைஃப் இதில் பீஸ்ஃபுல்லாக போகும்ன்ட்டு. ஆனால் தேவன் அந்த நோக்கத்துக்காக ஒரு மனுஷனை தெரிந்து கொள்றதில்ல. தேவன் தெரிந்து கொள்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டம் ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ இங்கே கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ஸ்டெப் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. நம்ம அப்போ ஆண்டவர் எனக்கு காண்பித்த காரியங்கள் உன் சிந்தை,
உன் சிந்தை விரிவாகும் போது, உங்களுடைய மைண்டும் உங்களுடைய சிந்தையும் தேவன் கொடுத்த தரிசனத்துக்கு ஏற்றாற் போல விரிவடையும் போது அதுக்குள்ள சகல ப்ரொவிஷனும் உள்ள வர்றதா இருக்குது. அதே போல ஆபிரகாமுக்கு இப்படியா அவர் கற்றுக் கொடுக்குறாரு. எப்படின்னாக்கா அவர் சிந்தையை எப்படி விரிதா பெருசாக்கணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. நீ வானத்து நட்சத்திரத்தை பாரு, கடற்கரை மணலை பாரு. இதை பார்த்து உடனே ஆபிரகாமுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். நம்மளுடைய நமக்கு பிள்ளையே இல்லை, நம்மளோட ஜென்ரேஷன் இப்படி இருக்குமா அப்படின்னும் போது ஆண்டவர் அவங்களுடைய விசுவாசத்தை அங்கே பில்ட் பண்ணுறாரு. அதே போல் இந்த வார்த்தையை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு எவ்வளவா இருந்தாலும் அதை நீங்கள் லைட்டாக எடுத்துக்காதீங்க. கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு அப்படின்னும் போது மெடிடேட் ஆகும். என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்குள்ளதான் உங்கள் வாழ்க்கையின் பிளஸ்ஸிங்ஸும் டேர்னிங்ஸும் அடங்கி இருக்கிறது. அப்போ விசாலமாக்கு அப்படின்னும் போது அதை குறித்ததான உங்களுடைய சிந்தை பெரிதாக மாறட்டும். ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை இருந்தா போதும்னு அவர் நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி ஒரு 4 ஜென்ரேஷனை குறித்து சொல்றாரு. ஒரு 40 வருஷ லைஃப் ஆண்டவர் அவங்களுக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்குறாரு. அவங்க சந்ததியார் கடந்து போகிற எல்லா பாதையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி அவங்க காண்பிக்கிறாரு. அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறுதல் எப்போ வருது அப்படின்னாக்கா அவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியும் போது, அது அவருடைய சிந்தையில் அவரை ஏற்றுக்கொண்டு அந்த பெரிதான வாக்குத்தத்தத்தை அவர் எடுத்துக்கொண்டு அதுக்கு அவர் கீழ்ப்படிஞ்சு அவர் போக வேண்டிய ப்ராசஸ்க்குள்ள அவர் போகும்போது தான் அவருடைய வாக்குத்தத்தம் அவருக்கு நிறைவேறுதலா இருக்குது. இப்போ நம்மளுடைய இந்த கூடார விசாலமாகிறது அப்படின்றது உங்களுடைய சிந்தை பெரிதாக வேண்டுமா இருக்கிறது. நான் என் ஃபேமிலி, என் குடும்பம், என் வாழ்க்கை அப்படின்றத விட்டு என்னை கொண்டு ஆண்டவர் அறிந்த எந்த பிள்ளைங்களா இருந்தாலும் என்னை கொண்டு தேவன் என்னுடைய வாழ்க்கையில தேவன் ஏதோ பெரிதான திட்டங்களை வைத்திருக்கிறாரு. அதனாலதான் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் முன்னதாகவே நம்ம கொடுத்துருக்காரு. யாரெல்லாம் ஆண்டவரை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்களோ, நீங்க முன்னாடி ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டீங்க, இன்னும் ஆண்டவர் அறியாதவங்க பின்னாடி இருக்காங்க. அப்போ உங்க மேல ஒரு தேவனுடைய திட்டம் இருக்குது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வருஷத்துல 2025 உங்களுடைய எண்ணங்கள் விரிவாகட்டும், உங்களுடைய சிந்தை பெரிதாகட்டும். அப்படி எப்படின்னாக்கா தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு அனுசாரமாக, ஆண்டவர் உங்களுக்கு பேசின தரிசனங்களுக்கு அனுசாரமாக அது உங்களுக்கு பெரிதாகட்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல 2வது பாட்டு, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழை கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். அதே போல ஆபிரகாம் போலயே இன்னொரு மனுஷனுக்கு தரிசனம் ரொம்ப பெருசா ஆண்டவர் பேசுறாரு. ஆதியாகமம் 39:40 அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்கா யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்குறாரு. என்னன்னாக்கா அவர் 17 வயசு வாலிப பிள்ளையா இருக்கும் போதே ஆண்டவர் யோசேப்போட என்கவுண்டர் ஆகுறாரு. யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுக்குறாரு. என்னன்னாக்கா அவங்க சகோதரர்கள் எல்லாரும் அவரை வணங்கி நிற்பாங்க என்று சொல்லி, அவங்க சகோதரர்கள் எல்லாருக்கும் அவர் அந்த நெல் கட்டுகள் அவங்க மேல அவரை வணங்கி நிற்கும் என்று சொல்லி, அன்னைக்கு அவருக்கு அந்த தரிசனத்தோட அர்த்தம் எதுவும் புரியல. அவர் அதை வெளிப்படுத்தும் போது உடனே பகையும் கசப்பும் புறம்பே தள்ளுதலும் அவருடைய வாழ்க்கையில ஏற்படுது. அவங்க சகோதரர்லாம் சேர்ந்து அவரை தள்ளி விட்டாங்க, தனியா தூக்கி குழியில போட்டாங்க, அப்புறம் எகிப்தியருக்கு விற்று போட்டாங்க. அப்புறம் அங்கிருந்து அவர் ஒரு போத்திபாரின் வீட்டுல அவர் அடிமையாய் வேலை செய்கிறாரு. ஸோ தரிசனம் யோசேப்புக்கு 17 வயசுலே ஆண்டவர் கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துருக்காருனாக்கா, அநேகரை இவர் போஷிக்கிறவரா இருப்பாரு, அநேகரவர் போஷிக்கிறவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்குறாரு. அதை நிறைவேறும் நாட்கள் பாத்தீங்கன்னாக்கா அது உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னைக்கு அவர் தரிசனத்தை பெற்றுக்கொண்டாரோ அன்னைக்கே அதனுடைய வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது வாழ்க்கையில அப்ளை ஆக ஆரம்பிச்சிருச்சு. யோசேப்போட வாழ்க்கையில அது அப்ளை ஆக ஆரம்பிச்சிச்சு. அதோட ஜேர்னி தான் ஒவ்வொரு நாள் அவர் சகோதரர்களால தனித்து கைவிடப்பட்டது,
குழியில தூக்கி போடப்பட்டது. அங்கிருந்து அவங்க கொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் வந்து காப்பாற்றுறாரு, அவருடைய சகோதரன் ரூபன் வந்து காப்பாற்றுறாரு. அவங்கள இன்னொருத்தவங்களுக்கு விற்கிறாங்க. அப்புறம் அங்கிருந்து அவர் வந்து இன்னொரு இடத்துக்கு அடிமையா போறாரு. அங்க அவர் வேலை செய்யறாரு, அடிமையா இருக்கிறாரு. இங்க வந்து அவருக்கு கொஞ்சம் நல்ல ஆகாரமாவது கிடைச்சிட்டு இருந்துச்சு. போர்த்திபாரின் வீட்டுல இருக்கும்போது அதிகாரியா இருந்தாரு. இல்ல அந்த எஜமான் அவரை வந்து ஆண்டவர் அவனோடு இருக்கிறத கண்டாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல செட்டில் ஆக ஆண்டவர் விடல. ஏன்னா யோசேப்புக்கு தேவன் கொடுத்த தரிசனம் வந்து யோசேப்பு மட்டும் போஷிக்கப்படுறது இல்ல, யோசேப்பின் நிமித்தம் அந்த பஞ்ச நாட்கள்ல தேசமே போஷிக்கப்படணும்ன்றது ஆண்டவருடைய பிளானா இருந்தது. யோசேப்புக்கு யாக்கோபின் குடும்பமாகிய தன் சகோதரர்கள் மட்டும் போஷிக்கப்படுறது தேவனுடைய பிளான் இல்லை. அப்போ அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கான அந்த பாதையில் அவர் போகும்போது போர்த்திபாரின் வீட்டில இருந்து மறுபடியுமா அவர் பழியோட, நிந்தையோட, அவமானத்தோட மறுபடியும் சிறைச்சாலைக்கு போறாரு. அந்த சிறைச்சாலையிலையும் அவர் வந்து அவருடைய அந்த வெளிப்பாடுகளை, வரங்களை ஆண்டவர் கூட இருக்கிற அந்த ஜேர்னியில ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடுகளை அவர் சொல்லும் பொழுது சுயம்பாகிக்கும் பானபத்திரக்காரனுக்கும் அவர் சொன்ன எல்லா காரியங்களும் நிறைவேறுச்சு. ஒருவேளை அவங்க சொன்ன காரியங்களை அவங்க உடனே போய் ராஜாக்கு சொல்லி இந்த மனுஷன் எங்களுக்கு நடக்க போற காரியத்தை அப்படியே சொன்னாருன்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா ஒருவேளை யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து மாத்திரம்தான் விடுவிக்கப்பட்டிருப்பாரு. விடுவிக்கப்பட்டு ஒரு வேலையோ இல்லை அவர் தன் சொந்த தேசத்துக்கு போறதுக்கோ ஒரு வழி நடந்திருக்கும். ஆனா தேவனுடைய பிளான் அது இல்லை. நீங்க பார்வோனுக்கு ஒரு கனவை கொண்டு கொடுக்குறாரு, பார்வோனுக்கு வரும் காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. ஒரு மனுஷனுக்கு தேவன் தரிசனத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்ல, அந்த ஒரு மனுஷனை கொண்டு ஆண்டவர் திரளான ஜாதிகளை மீட்கும்படியாக, திரளான ஜனங்களை போஷிக்கும்படியாக ஒரு தரிசனம் அவருடைய வாழ்க்கையில கொடுக்கப்படுகிறது. இப்போ இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்களை குறித்ததான பிளான் ரொம்ப பெருசு. இது வந்து ரொம்ப நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் எல்லா இடங்களிலும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை என்னுடைய லைஃப் ஸ்டைல் அதான். ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று பேசினாருன்னா அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கும் போது அதனுடைய ஃப்ரூட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ அதுக்குள்ளதான் உங்களுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஜனங்க எல்லாமே அது ஒன்னோட ஒன்று அது கனெக்ட் ஆகிருக்கிறதா இருக்கிறது. இதை நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறேன். அது இந்த யோசேப்புக்கு கடைசியா யோசேப்பை எந்த அளவுக்கு தேவன் உயர்த்த சித்தமானார் அப்படின்னாக்கா, அவருக்கு வந்து யோசேப்புக்கு தரிசனம் இருக்கு. அந்த தரிசனத்தை அவர் வந்து ப்ராக்டிக்கலா அவர் நிறைவேற்றணும்னு நினச்சிருந்தாக்கா உடனே ஒரு 17 வயசுல ஆண்டவர் அவர் பேசுறாரு. 18, 19, 20 வயசுல அவர் என்ன பண்ணியிருக்கலாம், அவர் வந்து ஆண்டவர் எனக்கு தரிசனம் காமிச்சிட்டாருன்னு மாம்ச அறிவில் அவர் யோசிச்சிருந்தாருனாக்கா அவர் வயலுக்கு வேலை செஞ்சிருக்கலாம், இல்லை நெல் அறுத்திருக்கலாம், எல்லாருக்கும் அவர் கொடுத்துருந்துருக்கலாம். அவர் ஃபிசிக்கல் எஃபர்ட் போட்டு இது எனக்கு ஆண்டவர் சொன்னாரு நான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவருடைய இந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் வந்து அவர் அப்படி செஞ்சிருந்தாருன்னா ஒருவேளை அவங்க அப்பாவுக்கு நல்ல பிள்ளையா இருந்திருப்பாரு, அவங்க சகோதரர்களுக்கு நல்ல சகோதரனா இருந்திருப்பாரு. அவர் அந்த 17 வயசுல ஆண்டவர் காமிச்சது அந்த அரிக்கட்டுகள், நெல் கட்டுகள் எல்லாம் அவரை வணங்கி இருக்கிற மாதிரி ஆண்டவர் அந்த தரிசனத்தை காமிக்கும் போது அதை உடனே அவர் ஏற்றுக்கொண்டு ஏதாவது அவருடைய பிசிக்கல் எஃபர்ட்ல ஏதாவது செய்ய போயிருந்து ஒரு சம்பாரிச்சு கொடுக்கறதாவோ இல்லை குடும்பத்தை போஷிக்கிறதாவோ அவர் எதனா பிரயாசப்பட்டிருந்தாருனாக்கா ஒன்லி அவர் வந்து அவர் குடும்பத்துக்கு மாத்திரம் அவர் தகப்பனுக்கு நல்ல பிள்ளையா இருந்திருப்பாரு, இல்லை சகோதரர்களுக்கு ஒரு நல்ல சகோதரனா இருந்திருப்பாரு. ஆனா இங்க ஆண்டவர் யோசேப்பை குறித்த திட்டம் வந்து ரொம்ப பெருசு. அவர் வந்து ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அவர் பிளெஸிங்கா இருக்கணும்னு ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. அதுல பாருங்க, எந்த ஜனங்களை அவர் சூஸ் பண்ணும்போது எந்த ஜனங்களுக்குமே வேரியேஷன் இல்லை. பார்வோனுக்கு கனவை வர வச்சு பார்வோன் நிமித்தம் யோசேப்பு போஷிக்கப்பட வேண்டிய ஜனங்களின் நிமித்தம் அவர் என்ன பண்றாருன்னா தேசத்துல விளைச்சலையும் கொடுக்குறாரு, தேசத்துல பஞ்சத்தையும் உண்டாக்குறாரு. அந்த 7 வருடங்கள் பரிபூர்ண வருடங்களை ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த பரிபூர்ண வருடங்கள்ல அங்கங்க வந்து அவர் ஸ்டோர் ஹவுஸ் கட்டுறாரு.
பண்டகசாலையை கட்டி எல்லா இடத்துலையும் அவர் நிரப்புறாரு. நிரப்பி முடிச்சுட்டு திரும்ப அந்த 7 வருடங்கள் வரும்போது அவர் வந்து அதை தானியத்தை அவிழ்த்து எல்லாருக்கும் போஷிக்கிறாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ வந்து அவருடைய தகப்பன் வீட்டாரும் சகோதரர்களும் அவங்க கிட்ட வராங்க. இந்த டைம் டிராவல்ல யோசேப்பு வசனம் சங்கீதம் 105 வசனம் அப்படியாய் சொல்லுது. யோசேப்பை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், சிறைச்சாலையில் அவர் இருந்தாரு, தேவனுடைய வசனம் அவரை புடமிட்டதுன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. புடமிடுகிறது அப்படின்னாக்கா ரிஃபைனிங், அது வந்து பியூரிஃபையிங் ப்ராசஸ். புடமிடுகிற அந்த வார்த்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலாக கோல்டுக்கு சொல்லுவாங்க. கோல்டை வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபைன் குவாலிட்டி ஆஃப் கோல்டு வேணும்னாக்கா அதை நெருப்பில் போட்டு புடமிடுவாங்க. நெருப்பில் போட்டு புடமிடும் போது எல்லா வேஸ்ட்டும் அதில் போயிட்டு சுத்த தங்கம் வந்து அதில் வந்து வெளியே வரும். அந்த சுத்த தங்கத்துக்கு தான் 22 கேரட் 24 கேரட்னு சொல்லி அதை அதுக்கு நேம் பண்ணி வைப்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த சுத்திகரிக்கிற ப்ராசஸ், இந்த யோசேப்புடைய இந்த டைம் ட்ராவலில் புடமிடுதல் அப்படின்னாக்கா ஆண்டவர் எதை புடமிட்டாரு? ஆல்ரெடி யோசேப்புக்கு வந்து தாயை இழந்துட்டாரு, தகப்பனை இழந்துட்டாரு, சகோதரர்களை இழந்துட்டாரு. சகோதரர்களால் அவர் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. போர்த்திபாரின் வீட்டில் இருக்காரு. அங்கேருந்து அடிமையாக அந்த போர்த்திபாரினுடைய மனைவினால் அவர் நிந்திக்கப்பட்டு மறுபடியும் இன்னும் ஒஸ்டான நிலைமைக்கு சிறைச்சாலைக்கு போகிறாரு. ஸோ இதெல்லாமே அவருடைய வாழ்க்கையில் சில ஜனங்களால் ஒஸ்ட் திங்ஸ் நடக்கிறதா இருக்குது. ஆனால் தேவனுடைய வசனம் அவரை புடமிடுகிறதுன்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. அப்படின்னாக்கா அந்த புடமிடுதல் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா குட் குவாலிட்டி ஆஃப் கேரக்டரை அவருக்குள்ள அது வந்து கல்டிவேட் பண்ணியிருக்கு. வசனம், தேவனுடைய வசனம் வந்து கல்டிவேட் பண்ணி, இதை சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, அப்பா அம்மா இல்லை, அவர் எந்த பாதையில போயிட்டு இருக்காருன்றதை குறித்து அவர் புரிஞ்சு கொள்றதுக்கு, அவரை பற்றி புரிஞ்சு கொள்றதுக்கு, அவர் தப்பு செய்யலன்றதை புரிஞ்சு கொள்றதுக்கும் ப்ரூவ் பண்றதுக்கும் யாருமே கிடையாது. அவரை நம்புறவங்களும் யாரும் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில வசனம் சொல்லுது தேவனுடைய வார்த்தை அவரை புடமிடுகிறது. அப்படின்னாக்கா அவருக்குள்ள அநேக கேள்வி இருந்திருக்கும். ஆண்டவரே, இந்த தரிசனத்தை நீங்க தானே கொடுத்தீங்க, இது நிமித்தம் தானே எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு, இந்த தரிசனம் எனக்குள்ள கொடுத்தது நிமித்தம் தானே நான் இவ்வளோ பாடுகளுக்குள்ள நான் போறேன். நான் ஒருவேளை என்னை புரிஞ்சுக்கிறவங்க யாரும் இல்லை, என்னை ப்ரூவ் பண்ண முடியல, என்னை எல்லாம் ஜஸ்டிஃபை பண்றாங்க, இல்லை வந்து நான் ஐசோலேட்டாக இருக்கேன். ஸோ இந்த நிலைமைக்குள்ளெல்லாம் அவர் போறாரு. ஆனால் வசனம் என்ன சொல்ல, அந்த புடமிடுதலினுடைய அந்த குவாலிட்டி என்ன தெரியுங்களா? அவர் வந்து திரும்ப அந்த தானியத்தை அவிழ்க்கும் போது அவர் சகோதரர் அவரை பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது அவரிடத்துல அவங்க கிட்ட அவர் வெறுப்பை அவர் காட்ட முடியல. மாறா அவர் என்ன நினைக்கிறாரு, நீங்க எனக்கு தீமை தான் செஞ்சீங்க, ஆனா தேவன் அதை வந்து நன்மையாய் மாற்றினார்னு அவர் சொல்றாரு. யோசேப்புடைய குணங்களை ஆண்டவர் புடமிடுகிறவரா இருக்கிறாரு. இவ்வளோ வாழ்க்கையில ஒடுக்கப்பட்டு வரும் பொழுது அவருக்கு யார் மேலேயும் அந்த கோபத்தையோ, அந்த கோபத்துக்கான பழி வாங்குதலையோ, கசப்பையோ அவர் வாழ்க்கையிலேருந்து அவரால் எடுத்து கொடுக்க முடியல. அவர் வந்து அவங்க சகோதரர்களுக்கு நெல் தானியம் கட்டவிழ்த்து கொடுக்குறாரு. அதுக்குள்ளேயே அவங்க கொடுத்த காசை திருப்பி போட்டு அனுப்புறாரு. எப்படியாச்சும் அவங்கள பிடிச்சு அவங்களுக்கு அவர் தான் அவருடைய சகோதரர்கள்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரே தவிர, ஆனால் வந்து அவங்கள பழி வாங்கணும்னு அவர் நினைக்கல. அப்போ வந்து இந்த புடமிடுதல் வந்து என்ன பண்ணுதுனாக்கா நம்மளை சுத்த தங்கமாய் மாற்று. இட் ரிலேட்ஸ் டு அவர் கேரக்டர். அது நம்முடைய குணாதிசயங்களை பக்குவம் அடைய செய்கிறதா இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய தரிசனம் பெருசுன்னு நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ, புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, தேவன் கொடுத்த தரிசனத்துக்கும் நீங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்க பாதைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நீங்க நினைச்சாலும் அதுதான் சம்பந்தம். தேவன் உங்களை புடமிட்டு கொண்டிருக்கிறாரு. ஒருவேளை 2024 வரைக்கும் நீங்க அந்த புடமிடுதலின் பாதைக்குள்ள நீங்க போயிருக்கலாம். 2025ல நீங்க அந்த ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து தானியங்களை கொடுக்கிற அந்த பீரியடுக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஸ்ட்ராங்கா. அதுதான் ஆண்டவர் எனக்கு பேசினாரு. இப்படியாக இந்த தரிசனத்தை
கொண்டு வந்து இப்போ பாருங்க, இப்போ யோசேப்புடைய லிமிட், அவரு சாதாரணமா ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? என் வாழ்க்கை, எனக்கு வேலை, என் சம்பாத்தியம், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். ஆனா இங்க யோசேப்ப ஆண்டவர் வந்து எகிப்தியருக்கும் அவருடைய சொந்த ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த சுற்றுப்புறத்துல இருந்த பஞ்சம் உண்டானது 7 வருஷத்துல எல்லாரும் அவர் இடத்துல வந்தாங்க. பார்வோன் இடத்துல எகிப்துக்கு வந்தாங்க தானியத்துக்காக. அப்போ வசனம் சொல்லுது, இந்த எசையா 54 இந்த 2வது பார்ட்ல வசனம் சொல்லுது, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, நீ வலது புறத்தில் இடது புறத்தில் இடம் கொண்டு போய் பெருகுவாய், உன் திரைகள் விரிவாகட்டும். ஸோ ஆண்டவர் கொடுத்த தரிசனம் அங்க வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிய, இந்த பார்வோனுடைய கனவுக்கு ஸ்ட்ராட்டஜியை ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த ஆசீர்வாதமான அந்த செழிப்பின் நாட்கள் வரும்பொழுது அங்கங்க பண்டக சாலையை ஆண்டவர் யோசேப்பு உண்டாக்குறாரு. அங்கங்க தானியங்களை சேர்த்து வைக்கிறாரு. அதை எல்லாத்தையும் கட்டவிழ்த்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, அவங்க சகோதரர் அவரிடத்துல வராங்க, அவங்கள வந்து இன்னொரு இடத்துல அவங்கள வந்து குடியேற்றி வைக்கிறாரு. அப்படின்னாக்கா அவங்கள வந்து வாழ்க்கைப்பட்டு அவங்க செட்டில் பண்றாரு. அவங்க லைஃப் அவங்க சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு செட்டில் பண்றாரு. அவங்க சகோதரர்கள் எல்லாம் வராங்க, அவங்களுக்குன்னு ஒரு தேசத்தை பார்வோன் ராஜாட்ட அவர் பேசி அவங்க அங்க இருக்கட்டும்னு சொல்லி அவங்களை குடியேற்றி வைக்கிறாரு. இது யோசேப்புடைய வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்குன்ற ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தா, உங்களுக்குன்னு ஒரு தரிசனத்தை கொடுத்திருந்தாக்கா, தரிசனம் மட்டும் உள்ள இருக்கு. அந்த தரிசனத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் வந்து அவருக்கு பணம் தேவை, அதிகாரம் தேவை, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உயர்ந்த அளவில் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஆண்டவர் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலதான் பார்வோன் அந்த ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல சொல்லுது, நான் அதிகாரம் மாத்திரம்தான் என்னது, உன்னை எல்லாவற்றுக்கும் நான் அதிகாரி ஆக்கினேன். இப்போ யோசேப்புக்கு தரிசனம் ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த தரிசனத்தை ஒருவேளை அவர் மெடிடேட் பண்ணி இந்த புடமிடுதலின் நாட்கள்ல அவர் பொறுமையா இருக்கும்போது, அவர் இருதயம் பக்குவம் அடையும் போது ஆண்டவர் வந்து அப்ப அவரை வெளியே கொண்டு வராரு. எப்படி கொண்டு வராருன்னா, அவர் ராஜாவை ஆண்டவர் வெளியே கொண்டு வராரு, அதிகாரியாய் அவர் வெளியே கொண்டு வராரு, அநேகருக்கு ஆசீர்வாதமான பர்சனை ஆண்டவர் வெளியே கொண்டு வராரு, அநேகருடைய வாழ்க்கையை கட்டுகிறவராய், அவருடைய சகோதரருடைய வாழ்க்கைய அவர் கட்டுகிறவராய் ஆண்டவர் வந்து கொண்டு வராரு. அது மாத்திரம் இல்ல, அநேகருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா அநேகருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படின்னா அங்கங்க பண்டக சாலையை கட்டுறதுக்கு வேலையாட்கள், அதை கட்டுகிறவங்களுக்குடைய கூலி, அதை வந்து அதுல தானியங்களை சேர்த்து வைக்கிற வேலை, இந்த தானியங்களை சேர்த்து வைக்கிறவங்களுக்கு வேலை ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்கு வேண்டிய வருமானம். ஸோ இது எல்லாமே ஒரு மனுஷனால எப்படி முடியும்? அது முடியாது. அதனாலதான் ஆண்டவர் வந்து பார்வோனுக்கு இந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அப்படின்னா அவருடைய அதிகாரமும் பண தேவைகளையும் அவருக்கு வேண்டிய சகலத்தையும், பார்வோன் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்குள்ள சகலமும் அடங்கி இருக்குது. என்னன்னா, அதிகாரத்தில் மாத்திரம் நீ என்ன, நான் உனக்கு அதிகாரியா இருப்பேன். அக்னாலஜிங்க்கு மட்டும்தான் ராஜா, டிசிஷன் மேக்கிங் ஃபுல்லா யோசேப்பு தான் எடுக்கிறாரு, தீர்மானங்கள் எடுக்க. அப்படின்னா யோசேப்புடைய தீர்மானங்கள் எவ்வளவு உயர்வானது என்பதை ராஜாவுடைய இருதயம் நம்பி இருக்கும். நம்மளுடைய மறைக்கப்பட்ட நாட்கள் வந்து அதை எப்படி சொல்ற, இன்ஃபீரியராவோ அதை குறையாவோ அதை கவலையாவோ நீங்க எடுத்துக்கொள்ளாதீங்க. நீங்க மறைக்கப்பட்டிருக்கிற நாட்கள் நீங்க படுறதா இருக்கிறீங்க. எதுக்கு? மேலான வாக்குத்தத்தத்தை உங்க வாழ்க்கையிலிருந்து நீங்க ஃப்ரூட்ஃபுல்லா நீங்க வெளியே காண்பிக்கிறதுக்காக. இந்த 2025ல எதெல்லாம் ஆண்டவர் இத்தனை வருஷங்கள் உங்க வாழ்க்கையில ஒடுக்கப்பட்டதா இருக்கலாம், புறம்பே ரிசல்யூட்டடா தனிமையாக்கப்பட்டதா இருக்கலாம், அவமானம் நிறைந்ததா இருக்கலாம், துக்கம் நிறைந்ததா இருக்கலாம். ஆனால் அந்த 2025ல ஆண்டவர் உங்க எல்லைகளை, உங்க சிந்தை, இதுதான் தேவனுடைய சிந்தை என்பதை நீங்க புரிந்து கொள்ளும் பொழுது, என் லைஃப், என் பிள்ளை வாழ்க்கை செட்டில் ஆகணும், நான் செட்டில் ஆகணுன்ற அந்த மைண்ட் செட்டை நீங்க மாற்றும் போதே சகலம் உங்க வாழ்க்கையில பிளஸ்ஸிங்கா மாறும்னு நான் விசுவாசிக்கிறேன். யோசேப்பை எப்படி ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்தாரோ, அதே போல உங்க வாழ்க்கையும் ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பாரு. அதுதான் இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தமா இருக்குது. இப்போ நீ இடம் கொண்டு பெருகுவாய், நீ வந்து உன் கயிறுகளை நீளமாக்கி
nailed it. ஆண்டவர் வசனம் சொல்லுது, முளைகளை உறுதிப்படுத்தி, he's establishing the vision what God has given to you. உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாலும், என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாலும் அதை மிக உறுதியாய் அவர் அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதுல என்னன்னா நிறைய பீப்புள் அதுல கனெக்ட் ஆகுறாங்க. இதுதான் மெயின். தேவ சித்தமும் தேவ தரிசனமும் நிறைந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டதல்ல. அது ஒரு கூட்ட ஜனத்தோட சம்பந்தப்பட்டது. அவர்கள் பாழாய் கிடந்தவைகளை சுதந்திரிப்பார்கள். பாழாய் கிடந்த நீங்க உங்க லைஃப் ரெஸ்டோர் ஆகிறது இல்லாம நீங்க அநேகருடைய லைஃபை நீங்க ரெஸ்டோர் பண்றவங்களா ஆண்டவர் உங்களை வச்சிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, அபண்டன்ஸா ஆண்டவர் அதுக்குள்ள வச்சிருக்கிறாரு. நீங்க தானியங்களை கட்ட அவிழ்க்கும் போது, நீதிமொழிகள் 200 வசனம் சொல்லுகிறது, தானியத்தை கட்டி வைக்கிறவர்களை ஜனங்கள் சபிப்பார்கள். தானியங்களை நீங்க கட்ட அவிழ்க்கும் போது அவங்க மேல இன்னும் அதிகமாக அது பெருகும் என்று சொல்லி நீதிமொழிகள் ஒரு வசனம் சொல்லுது. இப்ப நீங்க யார உங்க தரிசனத்துல தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எதையெல்லாம் நீங்க கொடுக்க நீங்க ரெடி ஆகுறீங்களோ, God will multiply it. அது 30, 60, 100 பெருகி அது உங்களை நிரப்புகிறதா இருக்கிறது. நீங்க பாழாய் கிடந்தவைகளை குடியேற்றுவிக்கிறவங்களா இருக்கிறீங்க. பாழாய் கிடந்த பட்டணங்களை நீங்க குடியேற்று. இந்த எல்லா வார்த்தையும் யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்தது. அவருடைய விஷன் பெருசாச்சு. அந்த விஷனுக்கு ஏத்த மாதிரி ஆண்டவர் அவருக்கு தேவையான அதிகாரம் தேவையா இருந்தது, வேலையாட்கள் தேவையா இருந்தாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி தேவையா இருந்துச்சு, ஃபைனான்ஸ் பணம் தேவையா இருந்தது. இது எல்லாத்தையுமே பார்வோன் கொடுத்தாரு. பார்வோனுக்கு அந்த தரிசனம் அது போத்திபாருக்கு வந்திருந்தா அது நடந்திருக்குமான்னு, ஒருவேளை அந்த ஊருக்கு மட்டும்தான் அவங்க சாப்பாடு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஆனா பார்வோனுக்கு அந்த தரிசனம் வந்ததுனால அவங்க சுத்தி இருக்கிற எல்லா தேசங்களுக்குமே அவர் உயர்ந்து பார்வோனையும் உயர்த்தி ஆண்டவர் மேன்மையாய் காமிச்சாரு. தேவ பிள்ளைங்க, தேவ தரிசனம் பெற்றவங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற நீங்க டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப். உங்களை ஒரு சின்னதா நீங்க பார்க்காதீங்க. தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறாங்க. தாவே, 2025 வருஷத்துல நீங்க சொன்னத வார்த்தையின்படி ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் எங்கள் கூடாரமும் எங்கள் கூடாரமாகிய எங்கள் சிந்தை ஆண்டவரே, தரிசனமாகிய எங்கள் சிந்தை, தேவன் போட்ட தரிசனம் விரிவடைவதாக, அதற்கு வேண்டிய எல்லா அனுகூலமான வழிகளை அது நிறைவேறும் நாட்களுக்குள்ள ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்த ஜனங்கள் வாழ்க்கையில கடந்து வந்தாலும், எங்களை நிந்திக்கிறவங்களாய் கடந்து வந்தாலும், எங்களை ஆசீர்வதிக்கிறவங்களாய் கடந்து வந்தாலும், எங்க வாழ்க்கைக்குள்ள டிராவல் பண்ணி இருந்தாலும், அவங்க எல்லாரையும் நாங்க ஆண்டவரை பிளஸ் பண்றோம். ஏதோ ஒரு வகையில அவங்க தேவ சித்தத்துக்குள்ள எங்களை நடத்துறதுக்கு அவங்க பிரயோஜனமா இருந்திருக்கிறாங்க. அப்படிதான் யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்தது போல ஆண்டவரே, அவங்க சகோதரர்கள் அவங்க பண்ணின எல்லாமே ஆண்டவரே தேவனுடைய தரிசனத்தின் நிறைவேறுதலுக்குள்ள எங்களை உந்தி தள்ளினது போல வாக்குத்தத்தம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய தரிசனத்தின் நிறைவேறுதலுக்குள்ள அவங்க கடந்து போக இந்த நாட்கள்ல ஆண்டவரே சகலத்தையும் ரெஸ்டோர் பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேங்க. தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு நீங்க ஆண்டவரே பாழாய் கிடந்த பட்டணங்கள் குடியேற்றி வைக்கப்படுவதாக, அவருடைய வாழ்க்கை விரிவடைவதாக, அவன் கூடாரங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென்.